இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றியே முடிக்கும். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா நம்ம ஜெபிக்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். அதான் ஆண்டு சொல்லிட்டாரு நான் படுத்துட்டு தூங்குவேன் அப்படின்னா தூங்கினே இருக்க வேண்டியதான். அல்லே சொல்லுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு உதாரணம், நல்ல உதாரணம் இந்த யாக்கோபு மேட்ரு. 28ஆம் அதிகாரம் தோத்திரம். படுத்து தூங்கும்போது தான் கர்த்தர் பேசுகிறாரு. உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், போகிற இடத்துலாம் உன்னை கூட இருப்பேன், சுகமாக திரும்பி வர போனோம், நீ படுத்துருக்கிற பூமியை உனக்கு தருவேன், வடக்க கிழக்க தெற்க மேற்க நீ பரம்புவ அப்படின்னு தூக்கத்தில் அள்ளி போட்டார். தோத்திரம் 32:12 ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், உன் மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணீரே. சோதரம் அல்லேலூயா. சொன்னீரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆமா சொன்னல சோதரம். அப்ப நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்கிறதுனால தோத்திரம் படுத்தூங்கலாம்னு நினைக்கக்கூடாது. தோத்திரம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவர் லாக் ஆகுறாரு. தோத்திரம் நம்ம கிட்ட லாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் வார்த்தையை விட்டுட்டார்ல. ஆமா, அந்த வார்த்தையை அவர் விட்டுட்டாருங்கிறதுக்காக நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நடக்காது. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தை வரலாம். தோத்திரம். ஆனா அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அவரை தொடர்ந்து அலட்டணும், ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா, ஆமா சொன்னனே நான் வரேன், நான் பாத்துக்கிறேன், ஏசாவா நான் பாத்துக்கிறேன், ஆளை பிரட்டி கூட்டிட்டு வர்றேன். தோத்துறோம். ஆளை உருட்டி கூட்டிட்டு வர்றேன், அவனை வேற மாதிரி மாத்தி கூட்டிட்டு வர்றேன், வேற மாதிரி ப்ரோ அல்ல சொல்லுங்க அப்படின்னு தோத்துறான். அவன் போட்டு அந்த பிளான் எல்லாம் உருட்டி பெரட்டி மாத்தி கடைசியில் வந்து பார்த்தா கண்டமானிக்கு கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். கதை எப்படிடா மாறிச்சு? ஜெபம். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணும். இன்னைக்கும் ஜெபிக்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற போறாரு. தொடர்ந்து ஜெபிங்க.